ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலேருந்து ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷினை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, calculate the standard cell potential of galvanic cell in which of the following reaction take place. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒரு செல் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் டெல்டா ஜி நாட்டும் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ரியாக்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி கேல்வனிக் செல், இது வந்து நமக்கு வந்து ஒரு தனி கேல்வனிக் செல். இந்த ரெண்டுக்குமே டெல்டா ஜி நாட் அண்ட் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே ரெண்டு கொஸ்டினை கம்பைன் பண்ணி ஒரே கொஸ்டினாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வேற கொஸ்டின், ஆப்ஷன் 1 வந்து வேற கொஸ்டின், ஆப்ஷன் 2 வந்து நமக்கு வந்து வேற கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? டெல்டா ஜி நாட். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து டெல்டா ஜி நாட். ஓகே, டெல்டா ஜி நாட்னாலும் இங்கே ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ டெல்டா ஜி நாட்னாலும் டெல்டா ஆர் ஜி நாட்னாலும் நமக்கு வந்து சேம் தான். ஓகே, ஸோ டெல்டா ஜி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் நமக்கு வந்து இ நாட் வந்து நமக்கு வந்து வரும். ஃபர்ஸ்ட் நம்ம டெல்டா ஜி நாட் கண்டுபிடிக்கிறோம். அப்போ நமக்கு வந்து இங்கே என்ன தேவைன்னா இ நாட் வந்து நமக்கு வந்து தேவை. அப்போ இ நாட்டுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இ நாட் விச் இஸ் ஈக்குவல் டு இ நாட் ரைட். ஓகேவா? இ நாட் ரைட் மைனஸ் இ நாட் லெஃப்ட் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அப்போ நம்ம எப்பவுமே நம்ம என்ன பண்ணா ஒரு கேல்வனிக் செல் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரோடு வந்து இருக்கும் இல்லையா? ஒன்று ரைட் சைடு வந்து இருக்கும், ஒன்று லெஃப்ட் சைடு வந்து இருக்கும். இங்கே ரிடக்ஷன் நடக்கிறதா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து வச்சிருப்போம். ஓகேவா? ரிடக்ஷன் தான் எப்பவுமே நமக்கு வந்து ரைட் சைடில் வந்து இருக்கணும், ஆக்சிடேஷன் நமக்கு வந்து என்ன இருக்கணும் லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்போ இங்கே நமக்கு வந்து எதில் வந்து நமக்கு வந்து ரிடக்ஷன் நடக்குன்னு பார்க்கணும். இங்கே நமக்கு என்ன இருக்குது? குரோமியம் 3+ நமக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்குது. கேட்மியம் 3+2+ வந்து கேட்மியம் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது. சரி, கரெக்ட். அப்போ நமக்கு என்ன எது ஆக்சிடைஸ் ஆயிருக்குது, எது ரெடியூஸ் ஆயிருக்குது? கேட்மியம் தான் ரெடியூஸ் ஆயிருக்குது. அப்போ ரைட் சைடு கேட்மியத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஆனால் இங்கே நமக்கு வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு வந்து கொடுக்கவே இல்லை இல்லையா? ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இங்கே நமக்கு வந்து கொடுக்கல. இது உங்கள் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்றதுனால டெக்ஸ்ட் புக்கில் எல்லா எலமெண்ட்ஸுக்கான ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அதை ரெஃபர் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்கல. ஆனால் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுக்கான ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குரோமியத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகேவா? அப்போ இ நாட் ஆஃப் குரோமியம் 3+. ஓகே, குரோமியம் 3+லேருந்து குரோமியம் மாறணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா 0.74. இதே பார்த்தீங்கன்னா கேட்மியத்துக்கு ஓகே இ நாட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா கேட்மியம் 2+, கேட்மியம் 2+லேருந்து கேட்மியம் மாறத்துக்கு இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -0.40. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்னன்னா இங்கே வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கில் வந்து கொடுக்கல. நீங்கள் இருந்தாலும் அந்த ஒரு டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்னு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்க. இதுதான் குரோமியத்துக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்மியத்துக்கான வேல்யூ. அப்போ நமக்கு இங்கே இதில் ரிடக்ஷன் வந்து நடந்திருக்குது, கேட்மியத்தில் தான் நமக்கு வந்து ரிடக்ஷன் வந்து நடந்திருக்கு இல்லையா? அப்போ கேட்மியத்தோட வேல்யூ நமக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணுங்க -0.40. அப்போ லெஃப்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? ஆக்சிடேஷன் வந்து நடக்கும் இல்லையா? ஆக்சிடேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா குரோமியம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ குரோமியத்துக்கு நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா -0.74 வந்து வருது. ஓகேவா? இது நமக்கு வந்து மைனஸ், இது நமக்கு வந்து மைனஸ் வேல்யூ வந்து வரும். அப்போ மைனஸ் ஆஃப் -0.74. அப்போ இந்த மைனஸ் சேர்ந்து நமக்கு என்னன்னா ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். அப்போ -0.40 + 0.74 இஸ் கரெக்ட். அப்போ ஓவரால் நமக்கு என்ன வேல்யூ பண்ணால் 0.34 வந்து வருது. அப்போ இந்த இதுக்கான இ நாட் வேல்யூ, இதுக்கான இ நாட் வேல்யூ நமக்கு என்னது 0.34. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், என்னன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். அப்போ இந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன நடந்திருக்குது? குரோமியம் 3+ நமக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்குது. அப்போ நமக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும்? 3 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து வெளில வந்திருக்குது. அப்போ கேட்மியம் என்ன பண்ணியிருக்குது? கேட்மியம் 2+ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணா கேட்மியமாக வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது. இஸ் இட் கரெக்ட்? அப்போ இது 3 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது, இது 2 எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணுது. அப்போ டொனேட்டிங் எலக்ட்ரானும் அக்செப்டிங் எலக்ட்ரான் நமக்கு எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக வந்து இருக்கணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவலாக வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து 2ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? 2 குரோமியம் 3+ வந்து நமக்கு வந்து கொடுக்கும். 6 எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணும். மிஸ் கரெக்ட்? 6 எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷன் நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 கேட்மியம் 2+ 6 எலக்ட்ரான்ஸை வந்து எடுத்துக்கிட்டு
6 எலக்ட்ரான்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து 3 கேட்மியம் வந்து நமக்கு வந்து மாறும். இஸ் இட் கரெக்ட்? இப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டொனேட்டிங் எலக்ட்ரானும் அக்செப்டிங் எலக்ட்ரான் நமக்கு வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து n வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகே, அப்புறம் Fன்றது நமக்கு வந்து ஃபேரடே வேல்யூ. ஃபேரடேன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 96,487. நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி 96,500 கூட எடுத்துக்கலாம். அது நமக்கு வந்து தப்பு கிடையாது. அப்போ இந்த வேல்யூ ஆர் இந்த வேல்யூ இல்லை ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இது இல்லைனா ஆர், இது இல்லைனா இந்த வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கலாம் 96,500. இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து டெல்டா ஜி நாட் வந்து கண்டுபிடிங்க. அப்போ டெல்டா ஜி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இ நாட் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்னது 6, எஃபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 96,500 இன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.34. அப்போ இந்த மூணு நமக்கு வந்து மல்டிபிகேஷன் பண்ண நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 into 96,500 into நம்மனா 0.34 பண்ணோம்னா 196 வந்து வருது. 196,860 வந்து நமக்கு வந்து வருது. இது நமக்கு வந்து எப்படி வருதுன்னா நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூல், டெல்டா ஜி வந்து நமக்கு எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜூல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நம்ம என்ன கிலோ ஜூல் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். கிலோ ஜூலை பண்ணோம்னா 196.86 கிலோ ஜூல் வந்து நமக்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டெல்டா ஜி நாட் வேல்யூ. அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், டெல்டா ஜி நாட் வேல்யூ வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேவா, இங்கே நமக்கு வந்து மைனஸ் வந்து இருக்கு இல்லையா, அப்போ இங்கே மைனஸ் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து மைனஸ் வேல்யூ. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஜி நாட். அப்போ டெல்டா ஜி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 196.86 கிலோ ஜூல் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இதான் நமக்கு வந்து டெல்டா ஜி நாட் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவிலிபியம் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ ஈக்குவிலிபியம் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்க்கலாமா. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஈக்குவிலிபியம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டெல்டா ஜி நாட்டுக்கும் ஈக்குவிலிபியம் கான்ஸ்டன்ட் நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஜி நாட் அப்படின்னா டெல்டா ஜி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 RT log KC. அப்போ வாட் இஸ் த log KC? அப்போ log KC which is equal to minus delta G naught divided by 2.303 RT. Is it correct? அப்போ நம்ம வந்து delta G naught வேல்யூ நமக்கு வந்து முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ what is the value of delta G naught value? delta G naught ஓட வேல்யூ நமக்கு வந்து மைனஸில் தான் வந்தது. minus 196,860. Is it correct? இதான் நமக்கு என்னது delta G naught ஓட வேல்யூ divided by 2.303. R ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.314. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 298 கெல்வின். அப்போ நமக்கு என்ன ஆகிடும், இது வந்து மைனஸ் நமக்கு என்ன ஆகிடும் ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். அப்போ 196,860 டிவைட் பை இந்த மூணு நமக்கு வந்து மல்டிபிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5705.84 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ இது நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னா 196,860 டிவைட் பை 5705.84. அப்போ 34 பாயிண்ட் வந்து கிடைக்குது. 34.5014 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இது எதோட வேல்யூ, log KCயோட வேல்யூ. அப்போ வாட் இஸ் த KC? அப்போ KC which is equal to anti-log of, okay, anti-log of 34.5014. நம்ம anti-log எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெசிமல் ஃப்ராக்ஷன் தான் நமக்கு வந்து பார்ப்போம் இல்லையா. அப்போ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5014 மட்டும் தான் நமக்கு வந்து anti-log வந்து பார்க்கணும். அப்போ 0.5014 வந்து anti-log பார்த்தா 3.172 வந்து கிடைக்குது. 3.172 into 10 to the power of 34. ஸோ இதுதான் வேல்யூ ஆஃப் KC. ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் அதே மாதிரி நமக்கு என்ன டெல்டா ஜி நாட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் என்எஃப் வந்து நமக்கு வந்து இ நாட். அப்போ இ நாட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நமக்கு வந்து தேவை இல்லையா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ இ நாட் ஆஃப் எஃப்இ
3+லேருந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Fe2+ வந்து நமக்கு வந்து மாறி இருக்கு. சரி கரெக்ட். இதுக்கு நமக்கு வந்து வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.77. அயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து இருக்கும். ஒன்று 3+லேருந்து 2+க்கு வந்து மாறும், இன்னொன்று 2+லேருந்து 0க்கா மாறும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -0.44 வந்து நமக்கு வந்து இருக்கும். இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3+, 2+ தான் நமக்கு வந்து மாறி இருக்குது இல்லையா? அப்போ வந்து Fe3+லேருந்து Fe2+ஆ மாறதுக்கான ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் 0.77 வந்து இருக்குது. சில்வருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, E0 ஆஃப் சில்வர் ஏஜி வந்து நமக்கு என்ன இருக்குது ப்ளஸ்லேருந்து ஏஜியாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்குது. இதுக்கு வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.80. இஸ் இட் கரெக்ட்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், E0 வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ E0 which is equal to E0 right. ஓகே, E0 right minus E0 left. அப்போ ரைட் சைடு நமக்கு என்ன இருக்கும், ரிடக்ஷன் வந்து நடக்கணும். இங்கே எதில் நமக்கு வந்து ரிடக்ஷன் நடந்திருக்குது, ஏஜி ப்ளஸ்லேருந்து ஏஜியாக நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. அப்போ சில்வர் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் நமக்கு எவ்வளவு 0.80. ஆக்சிடேஷன் இங்கே எது ஆக்சிடேஷன் நடந்திருக்குது, Fe2+லேருந்து Fe3+ஆக ஆக்சிடைஸ் ஆகிருக்குது. அப்போ அதோட வேல்யூ நமக்கு எவ்வளவு 0.77. அப்போ அந்த ரெண்டையும் நீங்கள் வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா 0.03 வந்து வருது. அப்போ E0 வேல்யூ நமக்கு வந்து இதுதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு நம்ம வந்து பார்க்கணும். அப்போ நமக்கு என்ன இருக்குது, ஏஜி ப்ளஸ் Fe எடுப்போமா, Fe2+ நமக்கு எதா கன்வெர்ட் ஆகிருக்குது, Fe3+ஆக கன்வெர்ட் ஆகிருக்குது, ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்குது. அதே மாதிரி நமக்கு என்ன ஏஜி ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானை வந்து நமக்கு வந்து எடுத்துக்கிட்டு அது நமக்கு என்ன ஏஜியாக வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. அப்போ அங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது, ஒரு எலக்ட்ரான் தான் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. அயன் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணுது, சில்வர் வந்து ஒரு எலக்ட்ரான் நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்குது. அப்போ நமக்கு வந்து n = 1. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ΔG0? அப்போ ΔG0 which is equal to -1 into F ஓட வேல்யூ எவ்வளவு 96,500 into E0 ஓட வேல்யூ 0.03. அப்போ 3 நம்ம வந்து மல்டிபிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 96,500 into 0.03. அப்போ which is equal நமக்கு எவ்வளோனா -2895 ஜூல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இது நமக்கு வந்து கிலோ ஜூலில் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர் போட்டுமா -2.895 கிலோ ஜூல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன ΔG0 வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கேயே நம்ம வந்து கேசி வேல்யூ கண்டுபிடிச்சிருவோமா. அப்போ நமக்கு வந்து கேசிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, ΔG0 which is equal to -2.303 RT log Kc. Is it correct? அப்போ what is the value of log Kc? அப்போ log Kc which is equal to minus ΔG0 divided by 2.303 RT. அப்போ what is the value of ΔG0? அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இதுவும் மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். அப்போ 2895 divided by 2.303 8.314 into temperature நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 298. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வருது, 2895 divided by 2.303 into 8.314 into 298 which is equal to 5705 பாயிண்ட் நமக்கு என்ன 8 வந்து வருது. அப்போ which is equal to 2895 divided by 5705.8. அப்போனா 0.5 வந்து நமக்கு வந்து வருது, 0.5073 வந்து வருது. இது வந்து log கேசியோட வேல்யூ. அப்போ கேசி which is equal to anti-log of, ஓகே, anti-log of 0.5073. அப்போ இதுக்கு நமக்கு வந்து ஆன்டிலாக் எடுத்தால் நமக்கு வந்து என்ன வேல்யூ வருது, 3.2 வந்து வருது. இங்கே நம்ம எழுதிடுவோமா. அப்போ ஃபைனலாக கேசியோட வேல்யூ நமக்கு என்ன 3.2 வந்து நமக்கு வந்து வருது. அப்ராக்சிமேட்லி இந்த ரியாக்ஷனுக்கான கேசி வேல்யூ நமக்கு வந்து 3.2. அப்போ ΔG0 வேல்யூ இதான் நமக்கு வந்து ΔG0 வேல்யூ.
டெல்டா ஜி நாட் வேல்யூ வந்து நமக்கு வந்து இங்கே இருக்குது, கேசியோட வேல்யூ நமக்கு வந்து இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த 2 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ரியாக்ஷனுக்கான டெல்டா ஜி நாட் வேல்யூ ஈக்குவலியம் கான்ஸ்டன்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். நமக்கு இங்கே ஃபார்முலா மட்டும்தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க, அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. போர்ட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் தோ காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் வரதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. இது நல்லா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கங்க.